அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இப்பதான் நம்ம கிச்சனை பார்க்க நமக்கே அழகா தெரியுது. இவ்வளவு நாள் கிச்சனை யூஸ் பண்ணதே கிடையாது. சும்மாவா சொன்னாங்க வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டா இந்த வீடே கோயில் ஆயிடும்னு. ஏதோ அப்படி இப்படின்னு அரைகுறையா எதையோ சமைச்சு கொடுத்துட்டேன். ஏன் சிந்து எனக்காக சாப்பிட்டுட்டா. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்ல இன்னைக்கு நைட்டு நம்ம சிந்து ஏன் கூட ஸ்டே பண்ண போறா. இதெல்லாம் எத்தனை நாள் நினைச்சிருப்பேன். இந்த ஒரு நாள் எப்போ வரும்னு. ஆனாலும் இன்னைக்கு என்னன்னு தெரியல சித்தா. நியாயத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரி சரி ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு போலாம். இந்த என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டா. ஓகே ஓகே போலாம். அடடே என்னடா இது, நைட்டு நான் மட்டும் தனியா இந்த ரூம்ல. நம்ம ரூம்ல நான் வாட்டுக்கு கம்ஃபர்டபுளா இருப்பேன். இங்க எப்படி நான் தனியா? நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம். உனக்குலாம் அறிவே இல்ல சிந்து. சித்தார்த்த மாத்தணும் திருத்தணும், அவனை நல்ல பையனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேல. இப்ப பாரு பகல்லாம் ஒண்ணும் தெரியல. நைட் ஆனதும் பயமா இருக்கு. நம்ம வீட்ல நம்ம ரூம்லேயும் ஒவ்வொரு நேரம் தனியா தூங்க பயந்துகிட்டு வைஷோமா சாலாமா கூட போய் படுப்பேன். இல்ல மரகதத்தை நம்ம கூட வந்து படுப்பாங்க. ஆனா இங்க புது இடம், அதுவும் சித்தார்த்து இருக்கான். இங்க எப்படி நான் தனியா? சித்தார்த்து ஓகே தான், அவன் நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான். இருந்தாலும் நான் எப்படி தனியா இந்த ரூம்ல தூங்குவேன்? என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவன் எப்போ வந்தா? என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ சித்தார் சித்தார். ஏய் சித்து. சிந்து என்ன? ஒண்ணு இல்ல. என்ன வந்து நிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. சொல்லுவாங்கல்ல நைட் நேரத்துல நிலாவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த நைட் நேரத்துல உன்னை பார்க்க அவ்வளவு அழகா இருக்க. அழகா? ஐயோ இவனை நல்லவே நினைச்சோமே. நேத்து நம்ம வீடுங்கறனால ரொம்ப நல்ல பையனா நடந்துக்கிட்டானோ. அது மாதிரி நேத்து நம்ம வீட்ல எல்லாருமே இருந்தாங்க, இங்க யாருமே இல்ல. ஒருவேளை சிந்து. டேய் வெளிய போடா. வெளியே போகவா? எதுக்கு? வெளிய போ முத. ஓய் என்னாச்சு? மணி 10 போது, வா தூங்கலாம். என்னன்னா வா தூங்கலாமா? இங்க பாருடா கொன்றுவேன். கொன்றுவியா? எதுக்கு? தூங்க தானம்மா கூப்பிட்டேன். நீ எதுக்கும் கூப்பிடாத, வெளிய போ முத. ஐயா உன்னோட என்ன பெரிய இம்சையா போச்சு. தள்ளி போ. நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். அந்த பக்கம் இந்த பக்கமா? டேய் அடி வாங்குவடா. உனக்கு என்ன இந்த வீட்ல ஒரு பெட்ரூம் தான் இருக்கா? முக்குக்கு இருக்குல்ல. முக்குக்கு மூளை தான் இருக்கும். அது கூட உனக்கு இல்ல. ஐயோ எனக்கு குழப்பாத. நான் என்ன சொன்னேன்? இனிமேல் இது என்னோட ரூம்னு சொன்னேனா இல்லையா? ஓகே அதுக்கு நீ வெளிய போ. சிந்து விளையாடாத, வா தூங்கலாம். மணி ஆயிடுச்சு. காலையில சீக்கிரம் எழுந்து வெளியே எங்கேயாவது போலாம். உனக்கு பிடிச்ச எந்த இடமா இருந்தாலும் சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு பிடிச்ச இடம்னா அது என் வீடுதான். சரி ஓகே கூட்டிட்டு போறேன். நாளைக்கே வா. எனக்காக இங்க ஏன் கூட வந்திருக்க. நான் சமைச்ச சாப்பாட என்னாலேயே வாயில வைக்க முடியல, அதான் ஓகேன்னு சாப்பிட்டுருக்க. இதோ இத்தனை நாள் தனியா படுத்து நமக்காக யாருமே இல்லையேங்கிற ஒரு ஏக்கத்திலேயே தூங்கினேன். இன்னைக்கு பாரு நீ என் பக்கத்துல இருக்க. இன்னைக்கு நைட்டு பொழுது ரொம்ப சந்தோஷமா தூங்க போறேன். இவ்வளவு எனக்காக நீ செஞ்சிருக்க. எனக்காக நீ ஆசைப்பட்டதை நான் செய்ய மாட்டேனா? ஓ அப்படியா? நாளைக்கு கிளம்புனா கிளம்பு, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அங்கேயே ஒரு 2-3 நாள் தங்குவேன்னு சொன்னா தாராளமா தங்கிட்டு வாமா, நோ ப்ராப்ளம். ஏன் சிந்துவா நான் டெய்லி வந்து பாத்துக்கிறேன். இங்க பாரு, இதெல்லாம் காலையில பேசிக்கலாம். நீ இப்ப வெளிய போ. எதுக்கு இப்ப என்ன விரட்டுறதுல இருக்க? அது வந்து என்ன என்ன இப்ப எதுக்கு பக்கத்துல வர? ஐயா எழுந்துருமா, பெட்ஷீட் எல்லாம் எடுத்து நேரா விரிச்சு விடுறேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீ முத வெளிய போ. இங்க பாரு, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. அழகான பொண்ணு, அதுவும் ஏன் பொண்டாட்டி. உன்னை விட்டுட்டு வெளியே போய், ஐயோ உன்னை விட்டுட்டு வெளியே போனேன்னா நான் ஒரு முட்டாள். முட்டாளா? இதோ என்ன? இங்க பாரு, நான் எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன். என்ன சொல்லுவ? நீ என்ன பயமுறுத்துறேன்னு சொல்லுவேன். பயமுறுத்துறேனா? நானா? ஆமா. இப்ப நீ வெளிய போறியா இல்ல எங்க அண்ணனுக்கு கால் பண்ணவா? ஏய் சிந்து பேசாத, நீ முத வெளிய போ. ஏய் இல்லம்மா, நான் வந்து நீ வர வேண்டாம், வெளிய போ. ஓஹோ மேடம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கத்துறீங்களா? ஓகே ஓகே. என்ன பார்த்து எப்பவுமே நீ பயப்பட மாட்ட. ஆனாலும் நீ பெட்ல படுத்துக்கிடுவ, நாம கீழே படுத்துக்கலாம் நினைச்சேன். அந்த பாக்கியம் இல்லாம போச்சா? சரி ஓகே, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, நான் வெளியே போறேன்.
கடவுளே, ஆனா அவளுக்கு தூக்கம் மட்டும் வரவே கூடாது. தூக்கம் வராம நம்மள தேடி வரணும். அந்த மாதிரி மட்டும் ஏதாவது பண்ணு கடவுளே. ஏய் என்னடா ஒண்ணு இல்லையே, சும்மா கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். நல்ல புத்திய குடுக்க சொல்லியா? ஆமா ஆமா. நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப போ. இங்க பாரு, காலையில 8 மணிக்கு தான் நான் எழுந்திருப்பேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, ஓகேவா? ம். போய்க்கோ. ஓரேமா. ரொம்ப தான் பாப்பா, இந்த பயம் கூட அழகா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னு ரசிக்கலாம். விடுறாளா? கடவுளே, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. அவளுக்கு தூக்கமே வரக்கூடாது. அப்படியே தூங்கினாலும் கண்ட கண்ட கனவெல்லாம் வரணும். ஏய் பெசாசு எதா இருந்தாலும் சரி, பாரபட்சம் பார்க்காம அனுப்பிவிடு. சீக்கிரம் என்ன தேடி வரணும், ஓகேவா? இந்த டீலிங்க்கு ஓகே சொல்லிடு. ஹலோ, அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு கிட்ட. ஓ ஃப்ரெண்டு, ஓகே ஓகே, போ போ, தனியா போய் பேசிட்டு. சரிம்மா. சிந்து, குட் நைட். குட் நைட். சரி, கவனமா படுத்து தூங்கு. கதவை உள்ள கூட லாக் பண்ணிக்கோ. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, கிளம்பு. அப்புறம் எப்பவுமே நான் இங்கதானே படுத்து தூங்குவேன். டெய்லி ஏதாவது ஒண்ணு வந்து நம்மள எழுப்போம், இல்ல நம்ம பக்கத்துல உட்காந்து தட்டி கொடுக்கும். என்னது தட்டி கொடுக்குமா? ஆமாமா, ஆனா இது என்னதுன்னு தெரியாது. ஆனா சரி ஓகே, நமக்கு ஹெல்ப்பா தானே இருக்குன்னு நான் விட்டுருவேன். ஹெல்ப்பா? ஏய் என்னடா லூஸ் மாதிரி பேசுற? திருட்டு பையன் எவனாவது வருவானா? ஐயா, திருட்டு பையன் எவனாவது உள்ள நுழைய முடியும்? அதெல்லாம் யாரும் வர முடியாது. பிறகு யார் வந்து தட்டி கொடுப்பா? அதுதான் எனக்கும் தெரியல. ஏதாவது அமானுஷ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். அமானுஷ்யமா? அப்படினா? அதான் இந்த காத்து, கருப்பு, பேய், பிசாசு. போதுடா போதும், என்ன நல்லா பயமுறுத்துறேன்னு தெரியுது. ஒழுங்கா போயிடு. நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இந்த ரூம்ல நீ இருக்கவே முடியாது. போடா. கொஞ்சம் உஷாராதான் இருக்கா. என்ன? சரி ஓகே, கதவை லாக் பண்ணிக்கோ. நான் சொன்னா நம்ப மாட்டேன். ஏதாவது வந்து உனக்கு தட்டி கொடுக்கும், அப்ப நம்புவ. ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணு. குட் நைட். என்ன என்ஜாயா? வா வா, கண்டிப்பா வந்து எழுப்புவ. சித்து, அசத்திட்டடா. அம்மா. சித்து. குட் நைட்மா. எனக்கு தூக்கம் வருது. ஏதாவது ஒண்ணுனா வந்து எழுப்பு. எவ்வளவு தூங்கினாலும் முழிச்சுக்குவேன், ஓகேவா? நான் இதுக்கு ஒண்ணு வந்து எழுப்பணும். போடா. ஓகே ஓகே. வேணுங்கனே பயமுறுத்துறான். ஆள பாரு, நானும் தைரியமான பொண்ணுடா. காத்தான் கருப்பான். என்ன சத்தம்? சிந்து பயப்படாத. பலமான காத்துல ஜன்னல் மூடி மூடி திறக்குது. ஜன்னலை க்ளோஸ் பண்றோம், கதவை க்ளோஸ் பண்றோம், ரெண்டையுமே லாக் பண்றோம். நிம்மதியா படுத்து தூங்குறோம். சிந்து தூங்க ரெடியாகு. என்னாச்சு? மணி 11. என்ன நம்ம பையனை காணோம். கரெக்டா 8:30க்கு வந்துருவான். கூண்ணா 10 மணிதான். அதை தாண்டி வராம இருந்தது இல்லையே. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இன்னும் வராம இருக்கான்? ஐயோ, ஆபீஸ்ல வேற பிரச்சனைன்னு சொன்னா. ஏதாவது ஆபீஸ்ல ரொம்ப பிரச்சனையா இருக்குமோ? அதனால வரலையா? என்ன பண்றது? நம்ம வேணா ஆபீஸ்க்கு போய் பாத்துடலாமா? இவரை ஃபோன் பண்ண சொன்னோம். ஃபோன் பண்ணாரான்னு தெரியலையே. பாலா, என்னங்க ஃபோன் பண்ணீங்களா? பேசுறானாங்க? நம்ம மருது ஃபோன் பேசுறானா? ஏங்க ஏன் லேட்டா? எப்போ வருவானாங்க? ஐயோ பாலா, நானும் ஒரு 10-15 தடவை கால் பண்ணி பாத்துட்டேன். நாட் ரீச்சபிள்னு வருது, இல்ல சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது பாலா. என்னங்க சொல்றீங்க? மணி வேற 11 ஆயிடுச்சு. என்னங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? என்ன எப்பவும் 10 மணிக்கு வந்துருவான். இன்னைக்கு 11 மணி ஆகுது. சரி ஓகே, பார்க்கலாம். போன் ஏங்க எடுக்க மாட்டேங்கிறான்? தெரியாமா, ஏதாவது டவர் இல்லாத ஏரியால இருக்கானா, இல்ல ஏதாவது சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான்னு தெரியலையே. என்னங்க, அவன் எப்பவுமே போனை கரெக்டா வச்சுக்குவான். நம்ம கால் பண்ணதும் எடுத்து பேசிடுவாங்க. ஐயோ பாலா, எல்லாம் எனக்கும் புரியுது. இருந்தாலும் நம்ம இந்த ஆபீஸ்ல பிரச்சனைங்கறனால கொஞ்சம் பதட்டப்படுறோம். சரியா போகும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னங்க, திரு தம்பி கிட்ட சொல்லலாமா? நம்ம பொண்ணுக்கு கால் பண்ணுங்க. திரு தம்பி என்ன ஏதுன்னு பாப்பாரு. பாலா, முட்டாள் மாதிரி பேசாத. நீ 11 தான் ஆகுது. இப்ப கால் பண்ணி என் மகனை காணும் வந்து பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்ல முடியும்? நம்ம புள்ளைய போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு, அதுவும் நைட் நேரம். சும்மா இரு. இருங்க, அப்புறம் என்னதான் பண்றது? பாலா, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னொரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாப்போம். அப்பவும் மருது வரலனா, இல்ல நமக்கு எதுவும் கால் பண்ணலனா, நம்ம அவன் ஆபீஸ்க்குனா போய் பார்க்கலாம். நம்ம புள்ள ஆபீஸ் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நம்ம மாப்பிள்ள ஆபீஸ் பக்கத்துல தான். ஆமா, வாசுகி சொன்னா, ஆனா கேட்டேன். சரிங்க, அப்புறம் என்னங்க, எதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம்? வாங்குங்க, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாலா, அவசரப்படாத. உள்ள வந்து உட்காரு. இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு போலாம். என்னன்னு தெரியலங்க. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனில சேர்ந்தா சொந்தமா வைக்க போறேன்னு சொன்னா, அன்னையில இருந்து அவனுக்கு பிரச்சனை தான். வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்திக்கிட்டு நம்ம கிட்ட அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் புள்ள அது வாட்டுக்கு தான் இருந்துச்சு. இப்பதான் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ, என் புள்ளைக்கு மனசு மாற்றம் வந்து அது வாட்டுக்கு நல்லபடியா வேலைக்கு போக நம்மளெல்லாம் நல்லா பாத்துக்க. இப்ப கொஞ்ச நாளா தான் நல்லா இருந்தான். யார் கண்ணு பட்டுச்சோ, பிள்ளைக்கு அடுத்தடுத்து கஷ்டம் தான்.
ஐயோ பாலா, வீட்டுக்குள்ள நின்னு பேசுற மாதிரி நீ வாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க. இது தெரு, மறந்துடாத. நீ உள்ள வா, ஒரு மணி நேரம் பாப்போம். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போய் நான் பாத்துட்டு வரேன். சரிங்க. வா உள்ள வா, நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. ஏதாவது ஒர்க்கா இருக்கும், இல்லாட்டி வேலை விஷயமா எங்கேயாவது போயிருப்பான். வந்துருவான், புரியுதா? சரிங்க. டைம் ஆக ஆக மனசுக்குள்ள என்னமோ பக்கு பக்குங்குது. அது எங்கடா இருக்க? வீட்டுக்கு வந்துடுடா. எப்பவும் இப்படி இருக்க மாட்டான். கொஞ்சம் வேலை அதிகம் இல்ல லேட்டா வருவேன்னா கால் பண்ணி முன்னக்கூடியே சொல்லிடுவான். இன்னைக்கு எதுவுமே சொல்லல. சாயங்காலம் கால் பண்ணி 9 மணிக்குள்ள வந்துருவேன்னு சொன்னவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. என்னாச்சுன்னு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. நாம கவலைப்பட்டு பாலாவை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது. 1 மணி நேரம் பாப்போம், இல்லாட்டி ஆபீஸ்க்கு தேடி போயிட வேண்டிதான். என்னடா இது, ½ an hour ஆயிடுச்சு, இன்னும் நம்மள தேடி வரலையே. ஒருவேளை தூங்கி இருப்பாளோ? இல்ல அப்படியெல்லாம் தூங்க மாட்டா. கண்டிப்பா முழிச்சுதான் இருப்பா. ஆனாலும் நம்மள தேடி வரணுமே. போய் பார்த்தோம். நான் ஏதோ பிளான் பண்றேன்னு நம்மள தேடி வரமாட்டா. அதனால வெயிட் பண்ணி பாப்போம். யார் அது? சும்மா சும்மாவா காத்து வீசும்? என்னடா இது? என்ன சத்தம்? ஐயோ, இல்ல கண்டிப்பா முடியாது. இங்க என்னால தனியா தூங்க என்ன இப்படி முழிச்சு கூட நிக்க முடியாது. சித்து, ஐயோ இவனை கூப்பிடவா? இவங்கிட்ட நம்ம பயந்து கூப்பிடுறோம்னு தெரிஞ்சா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்குவானே. இல்ல நம்ம பயந்தாலும் நம்ம கெத்த விடக்கூடாது. அதுக்கு ஓகே ஓகே, எதுக்காக இங்க கூப்பிடணும்? அவன் என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். அவனுக்கு தகுந்த மாதிரி பேசி நம்ம கெத்த மெயின்டைன் பண்ணுவோம். ஐயோ சிந்து, நீ ரொம்ப அறிவாளிடி. இதோ வாரேன். டோர் ஓகே ஓகே வாரான்னு நினைக்கிறேன். சித்து, அப்படியே கண்டுக்காத மாதிரி இன்ட்ரெஸ்டா புக் படி. ஓகே, இதையே மெயின்டைன் பண்றா. ஆஹா, வந்துட்டா. சித்து சித்து, கேட்டைய பத்தியோ? டோரை திறந்து உள்ள வராம கதவை தட்டுற. சித்து, டோர் ஓபன்ல தான் இருக்கு, உள்ள வா. என்ன உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்? சித்து. சொல்லுமா. அது வந்து என்ன ரொம்ப கெத்த மெயின்டைன் பண்றான். ஐயோ, நாம பயந்துட்டோம்னு இவனுக்கு தெரியக்கூடாதே. என்ன பண்ணலாம் சித்து? சொல்லுமா, என்ன தூங்கலையா? அது உன்னோட ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. என்னது, என்னோட ரூம்ல சத்தமா? ஆமா சித்து, நீ ஏதோ பயந்து கத்துற மாதிரி. நானா? பின்ன நானா? ரொம்ப பயந்து கத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? நான் இன்னும் தூங்கவே இல்லையே. தூங்கலனாலும் ஏதாவது கெட்ட கனவு வரும். இல்ல, உனக்கு வந்ததான்னு கேட்டேன். ஏன்னா சவுண்ட் கேட்டுச்சு. என்னமா சமாளிக்கிறா? ஓகே ஓகே சித்து, இதுக்கு மேல ஏதாவது பண்ண கோச்சிக்கிட்டு போயிடுவா. அதனால அவளுக்கு தகுந்த மாதிரி. டேய் என்னடா? ஆமா சிந்து, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதான் இங்க பாரு, புக் படிச்சிட்டு இருக்கேன். அதான்டா சவுண்ட் கேட்டுச்சு. ஆமா கேட்டிருக்கோம், நான் தான் சவுண்ட் கொடுத்தேன். ஏன் சித்து, ரொம்ப பயமா இருக்கோ? ஆமா சிந்து, சிந்து ப்ளீஸ். என்ன? எனக்கு ஒரு நாள் என் கூட படுத்துக்கோவே. என்ன விளாடுறியா? இல்லம்மா, ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. சும்மா நீ என்ன பண்றேன்னு பார்க்கலாம்னு தான் வந்தேன். ஓகே இனிமே தைரியமா தூங்கு. ஏதாவது ஒண்ணுனா என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன். பாரேன். என்னடா? சரிம்மா. சரியா? அட பாவி, கொஞ்ச நேரம் இங்க இருன்னு கெஞ்சுவேன்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டான். ஐயோ, திரும்ப அந்த ரூமுக்கு தான் போகணுமா? இப்ப என்ன பண்றது? சிந்து, இங்க பாரு, ரொம்ப கெஞ்சாத. நீ என்ன கெஞ்சினாலும் நான் ஓகே சொல்ல மாட்டேன். அது இல்லம்மா. சித்து, சரி ஓகே. ரொம்ப பயப்படுற, ரொம்ப கெஞ்சவும் செய்யற. இன்னைக்கு ஒரு நாள் தான், ஓகேவா? நான் வேணா கீழே. இல்ல, நீ இந்த பக்கம் படுத்துக்கோ, நான் அந்த பக்கம் படுத்துக்கிறேன். ஆனா கை காலெல்லாம் தூக்கி மேல போடக்கூடாது. ஐயோ, அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. சரி ஓகே, புக்கு தூக்கி அங்கிட்டு போடு. இதோ. சித்து, திரும்ப சொல்றேன், உனக்காக தான். இப்பாவும் நினைச்சுதான் உனக்காக துணைக்கு இங்க இருக்கேன். நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ, நான் ரொம்ப நல்ல பையன்தாமா. சரி ஓகே, எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாமா? எங்க வீட்ல எல்லாம் 9 மணிக்கே தூங்கிடுவேன். இப்ப மணி 11 தாண்டிடுச்சு. அச்சச்சோ. ஓகே வா வந்து படுத்துக்கோ.
டேய் சித்து சாதிஷ்ட பாத்தியா என்ன கம்மாட் படுத்திருக்கா அதுங்களையுமா தூங்கிட்டா ஏய் குழந்தை கூட இவ்வளவு ஸ்பீடா தூங்காது எப்படி தூங்கிட்ட பாரு சோ பாவம் ரொம்ப பயந்துட்டியோ ஓகே ஓகே சாரி நான் சொன்னதுனாலதான் பயந்துட்டியா இனி அப்படிலாம் பயன்படுத்த மாட்டேன் ஓகே ஆனாலும் சிந்து இவ்வளவு நாள் நமக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப பாரு எனக்காகவே நீ இது போதும் லைஃப்ல நான் பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்குது தூங்கும் போது கூட ரொம்ப அழகா இருக்குமா சரி ஓகே நீ தூங்கு இன்னைக்கு ஃபுல்லா உன்னை இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிறதா வேலை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய் தூங்காமல் அதை கண்டு ரசித்தே கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் என்ன பண்ணலாம் முருகையாவ லாக்அப்ல போட சொல்லிட்டு வந்துட்டேன் என்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தா அந்த மனுஷன் என்ன என் பொண்ணுகிட்ட சொல்லவே சொல்லிடாத சொல்லிட்டா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு ஆனா வேணிக்கிட்ட சொன்னா வேணி அவங்க அப்பாவையே துப்பரா வெறுக்கிறா ஆனா அந்த மனுஷன் நாம செஞ்ச எல்லாமே தப்புதானு உணர்ந்து இப்பதான் தெரிஞ்சிருக்காரு இப்போ வேணி அவரை பார்த்தா கண்டிப்பா திட்டதான் செய்வா அடுத்தவர் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைப்பா அதுவும் இல்லாம வேணிக்கு தேவையில்லாம மன கஷ்டம் தான் வரும் வேணிக்கிட்ட அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவோமா வேண்டாமா ஒரே யோசனையா இருக்கு சரி ஓகே நாளைக்கு வேணா ஸ்டேஷனுக்கு போய் முருகையா கிட்ட திரும்பவும் பேசுவோம் அதுக்கப்புறம் வேணா வேணிக்கிட்ட சொல்லலாம் ஓகே ஓகே இதுதான் கரெக்ட் இது கரெக்ட் ஏய் ஹாய் ஹாயா மணி எத்தனையாவது என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க உன்னை பார்க்க தான் வந்தேன் ஓ எழுந்து போ போய் தூங்கு வர வர உனக்கு என் மேல பாசமே இல்ல பாசமே இல்ல நான் வந்தாலே விரட்டுற வீட்ல எல்லாரும் தூங்கியாச்சு நீ எத்தனை தெரியுமா 12 ஆக போகுது இந்நேரம் பேய் பிசாசுலாம் வாக்கிங் போகும் அந்த டைம்ல இப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டு தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கே பாவம் நினைச்சு உன்னை தேடி நான் வந்தேன் பாத்தியா நீ என்ன இப்படிதான் அவாய்ட் பண்ற வர வர சரியில்லை இதே என்ன பெத்தவங்க இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவியா ஏ வேணி எனக்கு யாரும் இல்லைன்னு தானே இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ற ஏய் லூசு திட்டு நல்லா திட்டு நீ திட்டினா நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன் எனக்குன்னு கேட்க யார் இருக்கா ஏய் உடைச்சு பொண்ண தட்டிடுவேன் என்ன திரும்பவும் திட்டுற திட்டுறதோ ஒட்டிப்பேன் பாத்துக்கோ சரத்து என்னடி என்ன பேசிட்டு இருக்க யாரும் இல்லையா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் விட உனக்கு நான் இருக்கேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்ற நான் உன்னை திட்டாம யார் திட்டுவா சொல்லுடி நீ தான் திட்டணும் அது ஒண்ணு இல்ல ஃபீல் பண்ற மாதிரி பேசினா ஏதாவது கெஞ்சுவேன்னு நினைச்சேன் போலீஸ்காரனுக்கு இதெல்லாம் தெரியுமா அதான் அரட்ற ஆனாலும் அதுல நிறைய அக்கறை இருக்கு சேட்டை கூடி போச்சுடி உனக்கு சேட்டை நல்லா கூடி போச்சு என்ன பேய் பிசாஸ் எல்லாம் வாக்கிங் வரும்னு சொன்னேல ஆமா அதான் யார்கிட்டயாவது உன்னை புடிச்சு கொடுத்துடலாமான்னு பாத்துட்டு இருக்கேன் என்ன அப்படிலாம் சொல்லாத ஏன் யாராவது வாக்கிங் போய்கிட்டு தான் இருப்பாங்க அவங்களுக்கு காதுல கேட்ற போது கேட்டா நான் வேற பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கேனா இல்ல அழகா இருக்கேன் அத பார்த்து எந்த பேயாவது என்ன தூக்கிட்டு போயிடுச்சுனா நான் எதுக்கு இருக்கேன் சும்மா விடுவேனா பேய் கூட சண்டை போட்டு கூட்டிட்டு வந்துருவியா பேய் கதையவே முடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் ஆமா ஆமா பேய் கிட்ட வேணா புடிச்சு கொடுக்குறேன் பாக்குறியா ஐயோ வேணா வேணா என்ன இன்னும் இடம் இல்ல என் மாடியில தான் உட்காரணும் தூக்கம் வரலையா ஆமா சரத்து நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க நானு வேணி உன்கிட்ட ஒரு கேள்வி என்ன இல்ல நீ ரொம்ப நாளா உங்க அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க ஆசையா அந்த மனுஷனை பார்த்தா நல்லா திட்டணும் திட்டுல அறிவு வரணும் அறிவு வர்றதை விட என் அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம் என்ன மிஸ் பண்ணிட்டோன்னு அந்த ஆள் நினைக்கணும் நினைச்சு தினம் கஷ்டப்படணும் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டியை ஒழுங்கா பாத்துக்கணும் பிள்ளைய பெத்துக்கிட்டா பெத்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கணும் எதுவுமே இல்லாம நம்ம சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் நினைக்கிறவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்காக குழந்தை பெத்துக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கு சரத்து இப்ப கூட அம்மா நினைப்பு தூக்கம் வரல அப்பதான் உன்ன பாக்கலாம்னு வந்தேன் ரூம்ல இல்லையா அப்ப நான் இங்கதான் இருப்பேன்னு வந்தேன் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரத்து இப்ப என் மனசுல உள்ள கவலை எல்லாம் எங்க அம்மா நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆனா அதை பார்க்க அவங்க இல்லையேங்கிறதா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா என் அப்பா தான் அவர் அப்பான்னு சொல்ல கூட எனக்கு தோணல அந்த மனுஷன் நான் பிறந்ததோ விட்டுட்டு போயிருந்தா கூட எங்க அம்மாவாவது உயிரோட இருந்திருப்பாங்க ஆனா எங்க கூடயே இருக்கிறேன்னு சொல்லி இப்ப எங்க அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேன் ஓகே ஓகே விடு ஃபீல் பண்ணாத டென்ஷன் ஆகாத இல்ல எங்க அப்பான்னு சொல்லிட்டாலே டென்ஷன் ஆகுது ஆமா நீ எதுக்கு அப்பாவை பத்தி பேசுன
இல்ல ஒண்ணு இல்ல. எப்போ அவரை கண்டுபிடிச்சு கொடுப்ப? அவர்கிட்ட பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கேமா. சரி ஓகே. ஆமா, ஏதாவது கேஸா? இல்ல, இங்க வந்து நீ யோசிச்சேனா? ரொம்ப முக்கியமானதான் யோசிப்ப. அதுவும் தூங்காம இந்த டைம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. அதான் கேட்டேன். இல்ல முக்கியமானதுன்னு இல்ல. ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சேன். ஆனா இப்ப அதுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. தெளிவு கிடைச்சிருச்சா? என்ன? உன்கிட்ட இன்னொரு நாள் சொல்றேன். சரி ஓகே. சரி வா லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கலாம். சரி சரத்து. என்ன? இங்க பாரு, இனி விளையாட்டுக்கு கூட நான் யாரும் இல்லாதவன் சொல்லாத, புரியுதா? ஏனா? ஓகே ஓகே, இனி சொல்ல மாட்டேன். சொன்னேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவ? மண்டையில நங்கன்னு கொட்டுவேன். ஐயா, என்ன இதெல்லாம் ஒரு தண்டனையா? ஓகே ஓகே. என்ன ஓகே? நாளைக்கு லத்தி எடுத்துட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறேன். லத்தி என்ன ஓகேவா? ஓகேலாம் இல்ல. பாவம் உன்னை கூப்பிட வந்தேன். தனியா இந்த இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே. ஏய், அதோ வாக்கிங் போயிட்டு வருது பாரு. ஏய், இந்த பையன் இருக்குல, தனியா விட்டுட்டு போவியா? விட்டுட்டு போக மாட்டேன். வா, 2 பேரும் சேர்ந்து போலாம். போலாம். வா. அழகே 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 நிலவே நிலவே முழு. இன்னும் நம்ம பையனை காணோம். தேடி போனவரையும் காணுமே. இப்போ எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? மணி 2 தாண்டிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். டேய் மருது, எங்கடா போன? நம்ம பொண்ணு கிட்ட சொல்லலாம்னு சொன்னா இவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு. இவர் சொல்றது நியாயம்தான். இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. சரி ஓகே, தேடி போயிருக்காரு. மருத பாத்துட்டு வந்துருவாரு. இல்ல கூட்டிட்டு வந்துருவாரு. என்ன வேலை என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. வராரு வராரு வராரு. என்னங்க பாலா, இன்னுமா அப்படி ரோட்லயே நின்னுக்கிட்டு இருக்க? என்னங்க, நம்ம மகன் எங்கங்க? நீங்க தேடி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பார்த்தா தானே கூட்டிட்டு வர. என்னங்க சொல்றீங்க? காணோம் பாலா, எங்க போனான்னு தெரியல. ஆபீஸ்ல போய் கேட்டதுக்கு அங்க உள்ள செக்யூரிட்டி 9 மணிக்கு உங்க பையன் போயிட்டான்னு சொல்லிட்டாரு. 9 மணிக்கேவா? ஆமாமா, ஆபீஸ்ல யாருமே இல்ல. என்னங்க சொல்றீங்க? ஆமா பாலா, ஆபீஸ்ல கேட்டுட்டு நம்ம பையன் போற கடை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு பக்கம் எல்லா இடத்துலயும் தேடிட்டு வந்துட்டேன். எங்கேயுமே இல்ல. என்னங்க, நம்ம பையன் அப்படி எங்க போயிருக்கான்? அதாமா தெரியல. எனக்கே பயமா இருக்கு. என்னங்க பாலா, எனக்கு கொஞ்ச நேரம் தான் விடிஞ்சிரும். விடிஞ்சதோ போலீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னங்க, போலீஸ்லயா? என்னங்க சொல்றீங்க? நம்ம மகன் அப்படி எங்க போயிருப்பா? அதான் பாலா தெரியல. அந்த ஆபீஸ்ல தான பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யாரு ஏதோ? அந்த செக்யூரிட்டி நல்லா தானே பேசினாரு. கேட்டேன், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு விசாரிச்சேனே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உங்க மகன் ரொம்ப சந்தோஷமா கிளம்பினாரு. நாளையில இருந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கே வர மாட்டேன், இனி நான் சொந்தமா வைக்க போறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்றாரு. நாளையில இருந்து வர மாட்டேன்னு சொன்னானா? அது எப்படிங்க? தெரியல பாலா, அப்படிதான் செக்யூரிட்டி சொல்றாரு. எனக்கே குழப்பமா இருக்கு. இப்ப வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இல்ல பாலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அப்போ விடிஞ்சது நம்ம புள்ள வரானான்னு. அப்படியும் வரலனா கண்டிப்பா போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பாலா, எழுந்ததும் வாசுவிக்கு போன் பண்ண, திருமாப்பிள்ள கிட்ட சொல்லு. அவரு சரத்து தம்பி கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு உடனே பார்க்க சொல்லுவாரு. சரிங்க, காலையில விடிய முன்ன வாசுவிக்கு கால் பண்ணிடுறேன். சரி பாலா, சரி வா, வீட்டுக்குள்ள வா. பாலா, தைரியமா இரு. நம்ம பிள்ளைய கண்டிப்பா நாளைக்கு பாத்துருவோம். நீ வா. சரிங்க. ஜீவா, நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாரி கட்டியிருக்கேன். உனக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். ஜீவா, உன்கிட்ட எல்லாவும் சொல்ல போறேன். ஆனா ஜீவா, என் ஃபேமிலியை நான் தான் பாத்துக்கணும். உன்கிட்ட நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் வேலைக்கு போய் கிடைக்கிற சம்பளத்தை என்னோட குடும்பத்துக்கு தான் நான் கொடுப்பேன். அதையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். ப்ளீஸ், அதுக்கு மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாத. என் தங்கச்சி படிச்சு அவ ஒரு ஜாப்புக்கு போற வரைக்கும் என் குடும்பத்துக்கு நான் ஹெல்ப்பா தான் இருப்பேன். அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிடு. நீ சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஐயோ, 10 மணிக்கு தான் வர சொன்னேன். மணி 7 தான் ஆகுது. ஐயே, இப்பவே குளிச்சு சாரி கட்டி ரெடி ஆயிட்டோமே. இன்னும் 3 மணி நேரம் என்ன பண்றது? ரூமை விட்டு வெளியே போனா அம்மா கண்டிப்பா வேலை பார்க்க சொல்லுவாங்க. ஐயோ, சாரி பாழாயிடுமே. வேண்டாம் வேண்டாம். ஆஹா, இதுக்கடி இன்னைக்கு புதுசா அந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டிட்டு போறேன்னு அம்மா கேட்பாங்க. அதனால என்ன சொல்லலாம்? மாமா, சாரிமா. ஒரே ஒரு டைம் உன்கிட்ட போய் சொல்லிக்கிறேன்.
சாரி சாரி, ஜீவா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு வந்து உன்கிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன். அதனால இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன்னு உன்கிட்ட சொல்லிடுறேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு பாப்பா தம்பி கூட பேசிட்டு 10 மணி ஆனதும் சாப்பிட்டு கிளம்பலாம். ஓகே. ஜீவா இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஆஹா, டேய் ஜீவா, ஷர்ட்டை விட இந்த டி ஷர்ட் சூப்பரா இருக்குடா. அதுவும் லைட் எல்லோ. ஹேண்ட்ஸமா இருக்கேனா? யார்கிட்ட கேட்கலாம்? வேண்டாம் வேண்டாம், இங்க உள்ள யார்கிட்ட கேட்டாலும் எதுக்குடா இந்த கேள்வியை கேட்கிற முரட்டு சிங்கள்னு கேட்பாங்க. நாம இன்னைக்கு ஜோடியாக போறோம் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் இந்த பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் சும்மா தாறுமாறா ட்ரீட் வச்சு, ஏய் நான் சிங்கிள் இல்லடா, எனக்கும் ஒரு ஆள் வந்தாச்சுடான்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும். அது வரைக்கும் ஜீவா தப்பி தவறி வாயை திறந்துடாத, அப்புறம் வச்சு கலாய்ச்சிடுவாங்க. கலாய்ச்சா கூட ஓகே ஏத்துக்கலாம், ஆனா நம்ம கூடயே வாரேன்னு சொல்லிடுவாங்க. இவங்களை கூட்டிட்டு போனா கதைக்காகாதுடா. சிங்கிளா போய் சக்சஸ் ஆயிட்டு வாரேன். காயு, கரெக்டா நீ 10 மணிக்கு வருவேன்னு நம்பிக்கையில இருக்க. வருவ கண்டிப்பா வருவ. ஏன்னா உன் கண்ணுல என் காதல பார்த்தேன். பூ போல் கொய்தவளே. சரத்து, டேய் சரத்து. திரு, டேய் சரத்து, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. உன் அண்ணியோட அண்ணனை நேத்து நைட்ல இருந்தே காணுமா?